கூட்ட நெரிசலில் எதிர்பாராமல் சிக்கிட்டா தப்பிக்கிறது எப்படி? நேற்று கரூரில் நடந்த அரசியல் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் விஜயனுடைய தாவேக்க கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் தள்ளுமுள் ஏற்பட்டு நெரிசலில் சிக்கி 32 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒருவேளை நாளைக்கு நம்மளும் ஒரு கூட்டத்தில் சிக்கிட்டா கூட்ட நெரிசல் எப்படி நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது? ABCDEF, ஓகேங்களா? 6 பாயிண்ட். ஆர்ம்ஸ், பிரீத், கோர், டிஃபெண்ட், எஸ்கேப், ஃபாஸ்ட். இப்படியும் ABCDEF ஞாபகம் வச்சுக்கலாம். கூட்ட நெரிசலில் சிக்கிறவங்க பெரும்பாலும் மூச்சு திணறி தான் இறப்பாங்க. கொஞ்சம் அபூர்வமாக கூட்டத்தை தடுக்கி விட்டு விழுந்து யாராவது வந்து அவங்க கழுத்தையோ தலையிலையோ மிதிச்சு கூட உயிர் போகிறது உண்டு. அதை தவிர்க்கிறது எப்படி? முதல் பாயிண்ட் ஏ ஃபார் ஆர்ம்ஸ் அப். நம்ம கையை வந்து கீழே தளர்த்திட்டு கூட்டத்தில் அசைய வேண்டாம். மார்புக்கு குறுக்கா இப்படி கட்டிக்கணும், கையை உயர்த்திக்கணும். ஆர்ம்ஸ் அப். நெஞ்சுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இப்படி கட்டிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிரீத் பாக்கெட். அதாவது நம்ம இந்த மாதிரி கையை கட்டினோடனே நமக்கு மூச்சு வரதுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் கிடைக்கும் கூட்டத்தில். அப்போ நம்ம கீழே நம்ம கூட்டத்தை தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 காலையும் நல்லா ஸ்ட்ராங்காக காலை அகலமாக விரித்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். முட்டியை லேசாக மடக்குனா அப்படி கொஞ்சம் இருந்தால் இன்னும் நல்ல கிரிப்பு கிடைக்குங்கிறாங்க. அப்போ ஏதோ நமக்கு யாராவது தள்ளினா கூட நம்ம சீக்கிரம் சரிஞ்சு விழுந்துட மாட்டோம். ஓகேங்களா? கூட்டம் இப்படி முன்னாடி பின்னாடி எங்களை தள்ளுது கூட்டம் அப்படின்னா சைடில் நடந்து போகணும், டயகனலாக மூவ் பண்ணணும். அதுதான் டி. ஈங்கிறது என்ன? எஸ்கேப் பேரியர்ஸ். அதாவது கூட்டம் இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற செவரோ இல்லை வேலிக்கிட்டே போயிடக்கூடாது. கூட்டத்துக்குள்ளேயே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஓரமாக போனால் இன்னும் நம்மளை நசுக்கி உசுறு வர ஆபத்து இருக்காங்க. ஒருவேளை இத்தனையும் மீறி தடிக்க விட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கழுத்துலையோ அல்லது தலையிலையோ யாரும் மிதிச்சிடக்கூடாது. அதனால் உடனடியாக உங்கள் கையை எடுத்து உங்கள் தலைமையில் வச்சு தலையை இப்படி குனிஞ்சு பந்து மாதிரி நம்மளை சுருட்டிக்கணும். இப்படி சுருட்டிட்டோம்னா நம்ம யாரும் முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் எதுவும் பாதிக்கப்படாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிடணும். நல்லா பால் மாதிரி உருண்டுக்கணும் அப்படிங்கிறது.